ஐயா ராமதாஸ் எடுத்த அந்த ஒரு நடவடிக்கை வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு அது ஏதோ உட்கட்சி அப்படின்ற மாதிரி பொதுவா பார்க்குறாங்க. அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பிணக்குன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது இல்லை. ம். ராமதாஸ் ஐயானுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னம்னா, ம். ஒரு கூட்டணி அப்படின்றதுல வைக்கும்போது 2 விதமான விடயங்கள் அவர் எதிர்பார்க்கிறாரு. 1, அவருடைய கட்சிக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கணும். ம். 2வது விடயம், இந்த கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படணும். ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நான் அப்படி விளக்குறேன். போன முறை வந்துட்டு அவங்க அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணியில இல்லாத அதிமுக கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இதே கடலூர் சிதம்பரத்துல இருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதி குறைஞ்சபட்சம் பாமக ஜெயிச்சிருக்கும். ஓகே. ஓகே. அந்த 3 பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ம். இன்னைக்கு அதுல ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா ம். எப்படியாச்சும் அந்தாண்ட ஆதரவு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது கிடைச்சிருக்கும். ம். ம். எங்க இந்திய ஒன்றிய அரசுல ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க செய்யக்கூடியதை அந்த மக்களுக்கு செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பேரு. ம். ரயில்வே மினிஸ்டரா இருந்திருக்காங்க, ம். பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறை அமைச்சரா அன்புமணியா இருந்திருக்காரு. ம். அப்பெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு இல்ல இந்தியாவே பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிச்சு. ம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்